ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். எனது தாய் தந்தையரையும் பஞ்சபூதங்களின் நவகிரகங்களையும் வணங்கிக் கொள்கிறேன். இஷ்ட தெய்வம், குல தெய்வம், காவல் தெய்வம், அனைத்து தெய்வங்கள் உபாசனை தெய்வமான ஸ்ரீ லலிதாம்பிகை தாயாரையும் வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஜோதிடத்தில் ஒரு புகழை கொடுத்தது அப்படின்னா அது எனக்கு உபாசனை தெய்வம்தான். அது இந்த இடம் மட்டும்தான். எனக்கும் ஈஸ்வரிராஜ் 2 பேர்த்துக்குமே உபாசனை தெய்வம்ங்கிறது ஸ்ரீ லலிதாம்பிகை தான். அதனால் அந்த ஸ்ரீ லலிதாம்பிகையை வச்சு தான் நான் முதல்ல ஆஃபீஸ் போட்டதே ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தில் இருந்து தான். அப்போ அவங்களுடைய இடத்துக்கு வந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். லலிதாம்பிகை தாயார் நம்ம போய் தேடலைனாலும் எனக்கு உபாசனை தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் எனக்கு ஈஸ்வரிராஜ் தான். ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக தான் நான் ஸ்ரீ லலிதாம்பிகையை நான் கும்பிட ஆரம்பித்தேன். அதே போல் அவங்களுடைய இடத்துக்கு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் ஆஃபீஸ் போட்டேன். அதனால் அதில் ஒரு பெருமிதம் இருக்கிறது. கண்டிப்பாக அதுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கணும். ஏன்னா அந்த நன்றி உணர்வு எப்போவுமே இருக்கணும் இல்லையா? யார் தூக்கி விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் தூக்கி விடுறவங்கள நம்ம மறக்கக்கூடாது இல்லையா? சரி, இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உபாசனை தெய்வத்தை நம்ம யார் பிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்கள தூக்கி விட்டுருவாங்க. அந்த தெய்வம் தூக்கி விட்டுரும். அப்போ உபாசனை தெய்வத்தை எல்லாருமே வணங்குங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சரி, இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்திங்கன்னா கிரகங்களின் பார்வைகள். இந்த கிரகங்கள் நவ கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது. இப்போ இந்த ராகு கேது ஒரு நிழல் கிரகங்கள், வக்ர கிரகங்கள் அப்படின்னு இருக்கும்போது இந்த பார்வைகளை பற்றி நம்ம அந்த கிரகங்களை நம்ம இப்போ எடுக்க வேண்டாம். மற்ற 7 கிரகங்களுக்கு உரிய பார்வைகள் என்ன ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நான் இந்த ஸ்தாபனத்துக்கு இந்த இடத்துக்கு நிற்கிறேன் அப்படின்னா நான் தானாக நின்ற முடியாது. அந்த கிரகம் என்னை இழுத்து கொண்டு இங்கே நிற்க வைக்குது. அப்போது கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும். அந்த கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படிங்கும்போது நாம் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்மளுடைய முயற்சிகள் தடையை கொடுக்கணுன்னா தடையை கொடுத்தே ஆகும். இதே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் நம்மளையே வெற்றி பெற வைக்கும். இந்த கிரகங்களோட தெய்வங்களை நம்ம வணங்குறது கிரகங்கள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு அதுக்கு மேலே உள்ள கடவுளுக்கு போய் நம்ம சரணாகதி அடையிறது தான். அப்போ தெய்வங்கள்கிட்ட தான் நம்ம சரணாகதி அடையணும். கிரகங்கள்கிட்ட நம்ம தள்ளி தான் போகணும், விலகி தான் போகணும். அப்போ கிரகங்கள்கிட்ட போய் நம்ம கீழே விழுகக்கூடாது. அதாவது அவங்களுடைய சரணாகதி அடையக்கூடாது. ஏன்னா விழுந்தாலும் விலகலைனாலும் கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும். அதனால் கிரகங்களோட ஆட்டி படைக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நம்ம வணங்கி அவங்கக்கிட்ட சரணாகதி அடையும் போது கொஞ்சம் தாக்கம் குறையும். அவ்வளோதான். இல்லைன்னா அந்த கிரகங்களை சமாளிக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த கிரகங்களோட வலிமை எப்படி இருக்குது? சூரியன்னா அப்பா, அரசு, கவர்மெண்ட்டு, இப்படி நம்ம எல்லாமே மூத்த மகன், குடும்பத் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்கிறார். அந்த சூரியனோட பார்வை எப்படி இருக்கும்? 7ஆம் பார்வை. எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை தான். அப்போ சூரியனோட பார்வை 7ஆம் பார்வை. அப்போ எந்த உச்சமான கிரகத்தில் இப்போ மேச ராசியில் இருக்காங்க அப்படின்னா உச்சமான கிரகங்கள் அங்கே சூரியன் உச்சமாக இருப்பார். 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி தான் சொல்வதை அப்படியே கேட்பார். சூரியனோட பார்வை எப்படி இருக்குங்க? தான் மனைவியிட்ட ஆதிக்கமாகவும் நடத்துவார், அதே சமயம் அன்பாகவும் நடப்பார். இங்கே அன்பு அப்படிங்கிறது சூரியனுக்கு வராது. நேர்மையாக தான் இருப்பார். விரைச்சி கஞ்சி போட்ட ட்ரெஸ்ஸு சட்டை மாதிரி விரைச்சிக்கிட்டு இருப்பார் சூரியன். அப்போ மனைவி தான் அடங்கி போகணும். அப்போ தனக்கு அடங்கி போகிற மனைவியாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. தான் என்ன சொல்ல வருகிறோமோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. அதே போல் தனக்கு சொல்லக்கூடிய தன் கணவருக்கு மீறி எந்த விஷயங்களையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ தன்னுடைய கணவனோட ஒப்புதலோட ஆதரவோடு தான் அவங்க எந்த காரியத்தையும் அவங்க செய்வாங்க.
அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதே வந்து சூரியன் வந்து 7ஆம் பார்வை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ மேஷத்தில் இருக்கும்போது 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது தன்னுடைய மனைவி தனக்கு நடப்பாங்க. இதே வந்து சூரியன் வந்து ஒரு அசுபர், அதாவது அசுபரும் இல்லை சுபரும் இல்லை, அப்போ 50% பலன் நல்ல பலனை கொடுப்பாரு, 50% பலன் தீய பலனை தான் கொடுப்பார். அவர் எந்த இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் எந்த லக்னத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக நல்லது கெட்டது இரண்டையும் இரண்டரை கலந்தே கொடுப்பார். அப்போ 2 விஷயங்களுமே நடக்கும். தன்னுடைய ஆதிக்கமும் அங்கே செயல்படும், தனக்கு விருப்பமான விஷயங்களும் அங்கே நடைபெறும். அப்போ நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அடுத்து சந்திரன். இப்போ சந்திரன்லேயுமே 2 வகை இருக்குது, தேய்பிரை சந்திரன், வளர்பிறை சந்திரன். அப்போ இந்த வளர்பிறை சந்திரன் என்ன ஆவார்? அதிக பலன் பலமாக இருக்க மாட்டார். சந்திரன் என்கிறது ஒளி கிரகம். அப்போ பௌர்ணமி நாளில் தான் அவருடைய ஒளி வந்து அதிகமாக இருக்கும். பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 5 நாளும் பௌர்ணமிக்கு பிறகு ஒரு 5 நாளும். அப்போ இந்த ஒரு 10 15 நாட்கள் 13 நாட்கள் மட்டுமே அவருடைய பலம் நல்லா இருக்கும். அப்போ பௌர்ணமியில் ஒருத்தர் ஒரு ஜாதகர் பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி அந்த சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பிரபலம் ஆயிடுவார், கண்டிப்பாக ஒரு பிரபல யோகத்தை கொடுப்பார், ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார். அந்த ஒளிபருந்திய சந்திரனோட வலிமை எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா சந்திரன் ஒளி அப்படிங்கிறது நல்லா பிரகாசமாக இருக்கும். அப்போது அந்த பௌர்ணமி சந்திரனுங்கும் போது கண்டிப்பாக எங்கே பார்ப்பார்? சூரியனும் சந்திரனும் தான் பார்த்துக்குவாங்க. அப்போ கண்டிப்பாக அரசாதிகள் ஒரு பதவி உயர்வு, நல்ல மரியாதை செய்யக்கூடிய மரியாதையான தொழிலில் அவங்க இருப்பாங்க. கௌரவமான தொழிலில், அந்த தொழிலில் வந்து அதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்னார் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வகையில் அவங்க இருப்பாங்க. அப்போ பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிறது சூரியன் சந்திரனும் நேர் 7ஆம் இடத்துல இருப்பாங்க. இந்த பௌர்ணமி சந்திரன் வந்து சூரியனையும் சந்திரனையும் பார்த்துக்குவாங்க. இதே ஒரு நாள் தள்ளி பிரதம திதியில் இருக்காங்க, அப்போவும் சந்திரன் அங்கே ஒளி பொருந்தியதாக இருக்கும். கண்டிப்பாக 90% பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ அந்த கிரகம் ஒரு ஸ்தானத்தை பார்க்குறாங்க, 6ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு வைங்க. அப்போ வேலையில் அவர் திறம்பட இருப்பாங்க, தொழில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும். அப்போ அந்த சந்திரன் வந்து அவங்கள உயர்நிலைக்கு கொண்டு போவார். ஒரு உயர் பதவி, ஒரு உயர்நிலை, உணவு தொழில், பயணங்கள், நீர் சார்ந்த தொழில், கப்பற்படை கடற்படையிலாம் இருக்கிறாங்க. சந்திரனோட சம்பந்தம் இல்லாமல் கண்டிப்பாக அந்த துறையில் இருக்க முடியாது. அப்போ அவர் அந்த பார்வை வந்து என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, நல்ல தொழில் அமைப்பை கொடுக்கும், நல்ல உணவு கொடுக்கும், கடற்கரை பக்கத்தில் அவங்க வீடு இருக்கும், கடற்கரை சம்பந்தமான தொழில் அவங்களுக்கு செய்வாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரன் கொடுப்பாங்க. இதே அமாவாசையில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்வைக்கு பலன் இல்லை. 7ஆம் பார்வை அப்படின்னு அந்த பலனை நம்ம பார்க்கவே தேவையில்லை, அங்கே பார்வையே இல்லை. ஏன்னா அங்கே அமாவாசைங்கும் போது இருட்டாயிடுறார், அவர் ஒளி இழந்துறார். அந்த ஒளி இழந்ததுக்கப்புறம் அந்த பார்வை அப்படிங்கிறது அது இங்கே எங்கேயுமே இருக்காது. அப்போ அந்த பார்வைக்கு அங்கே பலன் இல்லை. அது எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ராசியில் இருந்தாலும், உங்களுடைய லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அமாவாசையில் பிறந்த ஜாதகருக்கு சந்திரனால் பார்க்கக்கூடிய பார்வையால் பலன் இல்லை, பூஜ்ஜியம்தான். அடுத்து செவ்வாய். இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னாலே கோபம், முரட்டு கோணம், ஒரு பிடிவாதம், சுறுசுறுப்பு, வேகமான கிரகம், சுறுசுறுப்பாக இருப்பார், ஷார்ட் டெம்பர் அப்படின்னு அந்த செவ்வாயை சொல்லலாம். ஒரு அடிதடி அப்படின்னு தள்ளிட்டு போங்க அப்படின்னா அங்கே பிரச்சனையை கொடுத்துட்டு வருவார். அதை போய் தள்ளிவிடு, அவங்கள அனுப்பிச்சுடு அப்படின்னா அடித்து விரட்டி விடுவார். அடிதடிக்கு உண்டான கிரகம், ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த கிரகத்தோட பார்வை என்ன அப்படின்னா 4, 7, 8. இந்த ஸ்பெஷல் பார்வை அப்படிங்கிறது 4, 8க்குரியது. இப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய், வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த செவ்வாய்ங்கிறவர் என்னன்னா ஒரு சண்டை கிரகம். இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு வைங்க, லக்னத்தில் செவ்வாய் இருக்கார், அவர் ஒரு கோவக்காரர். இப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா பூமி யோகத்தை கொடுப்பார், ஆனால் பூமியால் ஒரு பிரச்சனையும் கொடுப்பார். கண்டிப்பாக அங்கே வந்து சகோதர சண்டை, பங்காளி சண்டை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அங்கே கொடுப்பார். அதன் மூலமாக ஒரு கேஸு பிரச்சனையும் கொடுப்பார். இதே குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை இல்லாமல்
சுமூகமாக பிரித்து 2 பேரும் பங்கு பிரிச்சுக்குவாங்க. பங்காளி சண்டையாக வராமல், கேஸ் போடாமல் ஒரு பங்கு பிரித்து சமாதானம் பண்ணக்கூடிய வகையில் அந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது இந்த செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணை வழியே ஒரு பிரச்சனையே கொடுப்பாரு. மனைவிகிட்டேயோ, கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட ஒரு ஒரு வேகத்தை கொடுப்பாரு, ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. வேகமாக பேசுவார், ஒரு பிடிவாதத்தை கொடுப்பார். இப்போ செவ்வாய் வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இல்லை, 6, 8, 12 இருக்கார், நம்மளுக்கு ஏற்கனவே பிரச்சனை கொடுக்குறாரு, பார்க்குற பாவத்தையும் பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈஸியான ஒரு வழி அப்படின்னா என்னென்னா, ஒரு ரத்த தானத்தை கொடுக்கலாம். வெகு சீக்கிரமாக, அதாவது ஒரு லேபில் கொண்டு போய் நீங்கள் ரத்த தானத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ரத்தம் இல்லைனாலும் ஒரு லேபில் கொண்டு போய் டெஸ்டிங்காவது நீங்கள் ரத்தத்தை கொடுக்கலாம். அப்போ ரத்தத்தை நீங்கள் இழந்துட்டீங்க, ஒரு இது வெளியேற்றிட்டீங்க அப்படின்னாலே அங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவங்க இடத்துல போய் பாருங்கள், அவங்க அந்த பூமியை பற்றி, அதாவது ஒரு கிரகம் வந்து நீச்சமாக இருந்ததுன்னா அந்த கிரகத்துக்குரிய வேலைகளை, அந்த கிரகத்துக்குரிய குணங்கள் நலங்களில் அதிகமான பற்றுதலை கொடுக்கும். இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னா பூமி சம்மந்தமான விஷயங்கள், கணவர் பெண்களாக இருந்தால் கணவர் மேலே அதிக பற்று கொடுக்கும். அவங்களையே டிபெண்ட் பண்ணுவாங்க, அவங்களையே பின்னாடியே போவாங்க, அவங்க சொல்கிறதுக்கு, அவங்க அன்புக்காக ஏங்குவாங்க. இதே வந்து எதிர்ப்பு சக்தியாக இருக்கும்போது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நான் அவங்களுக்கு வேலை செய்யணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்களால செயல்பட முடியாது. அங்கே செவ்வாய் நீச்சங்கும் போது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அவங்க அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ செவ்வாய் என்ன விஷயத்தை கொடுக்குறாரோ, நீச்சமாக இருந்தால் அந்த விஷயத்தை கொடுக்க முடியாமல் போயிடும். அதில் அதிக பற்று இருக்கும். அவர் கணவர் வந்து இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனால் இவங்க கணவர் பின்னாடியே போவாங்க, அவங்களுடைய அன்புக்காக ஏங்குவாங்க, அவங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த பற்றுதல் தான் அங்கே அதிகமாக இருக்கும். இதே உச்சமான கிரகம்னா ஒரு என்ன விஷயம், இப்போ குரு உச்சமாக இருக்காருன்னா பணம், தனக்காரகன் குரு, புகழுக்குரிய காரகன் குரு. அப்போ புகழை தேடி போவாங்க, புகழை வந்து விட்டு உதறி தள்ளிடுவாங்க, தனத்தை வந்து தூக்கி போடுவாங்க, காசை வந்து கையில் பிடிச்சி வைக்க மாட்டாங்க, தாராள மனசாக எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பொருள், அந்த காரகத்துக்கு உறவு வந்து அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க, அசால்ட்டாக இருப்பாங்க. அதை பற்றின ஒரு பற்றுதல் அவங்களுக்கு இருக்காது. அது என்ன பணம், பணம் என்ன பெரிய பணம் இந்தா அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி போடுவாங்க. குரு உச்சமான கிரகத்தையெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக வந்து கையில் பிடிச்சி இருக்க மாட்டாங்க. அப்போ உச்சமான கிரகங்கள் வந்து ஒரு அதுக்குரிய காரக உறவு, அதுக்குரிய குணங்களை வந்து அசால்ட்டாக நினைப்பாங்க. அதே வந்து நீச்சமான கிரகமாக இருந்துச்சுன்னா அதற்குரிய காரக உறவு, அதற்குரிய பலன மூலமாக அவங்க தேடி போவாங்க, தேடி தேடி போவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே சூரியன் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், சூரியன் நின்ற இடத்த கண்டிப்பாக ஒரு வந்து நம்ம தான் தேடி போகணும். இப்போ சூரியன்கிட்ட நம்ம தான் தேடி போகணும், அப்போ தான் ஒளி நம்மளுக்கு கிடைக்கும், அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சூரியன் உங்களுடைய 12 ராசிகளில் லக்னத்தில் எந்த பாவத்தில் இருக்காரோ அதுக்குரிய காரக உறவுகிட்ட நம்ம தேடி போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வளர்ச்சி ஏற்படும். இப்போ 11 சூரியன் இருக்கார் அப்படின்னா மூத்த சகோதரர்கிட்ட போய் நம்ம கேட்கணும், கேட்டால் மட்டும்தான் அங்கே லாபங்கள் கிடைக்கும், உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். அதே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியதான். சந்திரன் இப்போ 4ஆம் இடத்துல இருக்குன்னா அம்மா வகையில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். அவங்க போனதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே கிடைக்காது நம்மளுக்கு, அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எதுவுமே கிடைக்காது. சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த பாவத்தில் உரிய காரக உறவு வழியே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து தாராளமாக கிடச்சிக்கலாம், நம்ம வந்து அனுபவிச்சுக்கலாம், அவ்வளோதான். அதே போல் செவ்வாய், இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு குலதெய்வ, அதாவது ஒரு குலதெய்வ சாபம் அப்படிங்கிற ஒன்று விஷயம் இருக்கும். இப்போ செவ்வாய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்குரிய பாவத்து மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாக்கும். இதே புதன் இருக்கார் அப்படின்னா, புதன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னா புதன் நல்லா ஒளி பொருந்திய கிரகம், சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகமே வந்து புதன் தான், சுக்கிரன் அதுக்கடுத்து புதன். அப்போ புதன் வந்து கிட்ட இருக்க பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுமாங்க. அப்போ புதனோட பார்வை எப்படி இருக்குங்க, ஒளி பொருந்தியதாக இருக்கும். அப்போ அறிவாளித்தனம், அந்த எந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த பாவத்துக்குரிய காரக ஒரு வழியாக அவங்க வந்து நல்லா அறிவாளியாக, புத்திசாலியாக, இளமையாக இதெல்லாம் இருப்பாங்க. அதே போல் கணிதம், அவங்களுடைய வேலை, அந்த தொழில்நுட்பம் அப்படின்னாலே அங்கே புதன் தான். அப்போ அந்த தொழில்நுட்ப அறிவை அவங்க கொடுப்பாங்க. இப்போ 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த 7ஆம் இடத்துக்குரிய விஷயத்த கண்டிப்பாக, இப்போ மேசத்தில் இருக்காருன்னா 7ஆம் இடம் சுக்கிரனுக்குள்ளே வந்து புதன் பார்க்குறாரு அப்படின்னா
சுக்கிரன் வீட்டை பாருங்கள் 7ஆம் வழி, வாழ்க்கை துணை வழியே நல்ல அழகாக இருப்பாங்க, அவங்க நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, இளமையாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் அறிவாளியாகவும் இருப்பாங்க, அறிவு கூர்மை அவங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில். புதன் எந்த ஸ்தானத்தில் எந்த பாவத்தில் இருக்காரோ அதற்குரிய அடையாளம், புதன்னாலே நம்மளுக்கு ஐடி ப்ரூஃப் தான், ஒரு அடையாளம், ஆவணம். அப்போ அதற்குரிய ஆவணத்தை எந்த பாவத்தில் இருக்கார், இப்போ 4ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா அம்மாவோட சொத்துக்களையோ அல்லது அம்மாவுக்குரிய வீடுகளையோ, வீடு வண்டி வாகனம் மூலமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இது எல்லாத்துக்குமே ஐடி ப்ரூஃப் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, சர்டிஃபிகேட்டு, நம்ம படிப்புக்குரிய உயர்கல்விக்குரிய சர்டிஃபிகேட்ஸு, அதுவும் புதன் தான். அப்போ இந்த ஆவணங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். புதன் என்றாலே அடையாளம். அப்போ எந்த பாவத்தில் இருக்காரோ அதற்குரிய ஐடி ப்ரூஃபை நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். லைசன்ஸு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லைசன்ஸு கரெக்டாக வச்சுக்கணும், பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய சொத்து பத்திரம், அது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா அதில் பிரச்சனையை கொடுக்கும். இப்போ புதனோட பார்வை சொல்லிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட 8ஆம் பார்வை நம்ம சொல்லலை. இப்போ 8ஆம் பார்வை அப்படிங்கிற 8 அப்படிங்கிற இடமே உங்களுக்கு வந்து விபத்து, பிரச்சனையை இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் அந்த விபத்தை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சிறிய அளவிலாவது நம்ம ரத்த தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ அதுக்குரிய கிரகங்கள் எது, கிரகம் வந்து செவ்வாய், செவ்வாய்க்குரிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த செவ்வாயோட தாக்கம் குறையும். ஆனால் செவ்வாய் வந்து எந்த இடத்த பார்க்குறாரோ, 4, 7, 8ஆம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரோ அதற்குரிய பிரச்சனையை, சண்டை சச்சரவு கண்டிப்பாக கொடுக்கும். இதே குருவோட பார்வை, சுபரோட பார்வை இருக்கும்போது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த ஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு. இப்போ குருங்கிறது ஒரு ஒளி பிறந்திய கிரகம். அவங்களுடைய பார்வையே எப்படி இருக்குன்னா விசாலமாக இருக்கும், ப்ராடர் பார்வை, அதாவது ப்ராடாக இருக்கும், உங்களுக்கு விசாலமான பார்வை. குரு வந்து இப்படி அகன்ற கண்களால் தான் பார்ப்பார். அவருடைய ஒளி அப்படிங்கிறது வந்து 5ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடத்துக்கு, 9ஆம் இடத்துக்கு இருக்கும்போது அதற்குரிய விஷயங்களை, நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அவருடைய பார்வையை பார்த்திங்கன்னா 5, 9ஆம் இடத்துல பார்க்குறாரு அப்படின்னாலே அந்த பார்வைக்குரிய பலன்களே நல்ல ஒரு தனவரவு, ஒரு பொருளாதார முன்னேற்றம், புகழ், கௌரவம், பட்டம், பதவி, உயர்வு, இது எல்லாமே, வேலை, இது எல்லாமே நல்லபடியாக நல்ல விஷயங்களை கொடுப்பார். ஒரு கோயில் சம்மந்த ஒரு அறிவுரை வழங்குறது, குருனாலே அறிவுரை வழங்குறவர். ஒரு ஆலோசனை எப்போ பார் கொடுத்துட்டே இருப்பார். எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ, இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறன்னா குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு அவர் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பார், ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். குரு வென்றாலே ஆலோசனை தான். அப்போ 5, 9ஆம் பார்வையாக அவர் எந்த பாவத்தை பார்க்குறாரோ அதற்குரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையே பார்க்குறாருன்னு வைங்க, அப்போ அவங்களுடைய தந்தைக்கு புகழ், கௌரவம் கிடைக்கும். ஆன்மீகத்தால் இவங்களுக்கு புகழ், கௌரவம் கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு பட்டம், பதவி உயர்வும் கிடைக்கும். வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலால் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், சுபகாரிய நிகழ்ச்சிகள் அப்படின்னாலே உங்களுக்கு குரு தான். அவருடைய பார்வை எப்படி இருக்குங்க, ஒரு எல்லோவிஷாக இருக்கும், ஒரு மஞ்சள் கலந்த பார்வையாக இருக்கும். அப்போ மங்களத்தை தான் கொடுப்பாங்க. மங்களகரமான காரியத்தை செய்கிறதுக்குரிய தனத்தையும் கொடுப்பாங்க, பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா மந்தகாரகன். அவர் வந்து ஒரு இருள் கிரகம், ஒரு இருட்டுக்கு உண்டான கிரகம் அப்படின்னாலே அந்த சனி பகவான் தான். அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்குங்க, ஒரு இருள் அடைஞ்சு போய் ஒரு தீய சக்தியை, ஒரு தீய விஷயங்களை தானே நம்மளுக்கு கொடுக்கும். சனி பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 10. இந்த 7ஆம் பார்வையோட ஸ்பெஷல் பார்வையான 3, 10க்கு பார்க்குறாருன்னு வைங்க, பார்க்குற இடத்த கண்டிப்பாக கெடுப்பார். இந்த சனியோட ராகு சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமாக வந்து கெடுதலை கொடுப்பார், அவர் போராட்டத்தை கொடுப்பார். 3ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னா கண்டிப்பாக அங்கே சகோதர வழியிலேயே ஒரு பிரச்சனையை கொடுப்பார், ஒரு பங்காளி சண்டையை கொடுப்பார். அதே போல் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஒரு தடையை கொடுப்பார். இதே வந்து 10ஆம் பார்வையாக பார்க்குறாங்க, ஒரு கர்மாவை கொடுப்பாரு. அந்த எந்த பாவத்தில் இருக்கார், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்தாருன்னா அம்மா வழியிலே, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு கர்மாவை கொடுப்பாரு. அது எப்போ வரும் அப்படின்னா அந்த திசாபுத்தி காலங்களில் தான் அந்த கர்மாவை கொடுப்பாரு. அப்போ 10ஆம் பார்வையாக எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அந்த சனி, அதற்குரிய காலங்கள், சனி திசா புத்திகளில் கண்டிப்பாக அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப யோசித்து
கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். இதே சனியோட பார்வை வக்ர சனியாக இருக்காருன்னு வச்சுக்கோ. ஒரு கிரகம் வந்து சனி மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறக்கும் இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சனி பகவானாலே பார்க்குற பார்வை எல்லாமே வந்து நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது, இருக்கிற இடத்த கொடுக்குது, இடத்த கெடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதே வக்ர சனியாக இருந்தால் சனி வந்து மந்தக்காரகன். நம்ம சனி லக்னத்தில் சனி இருக்கிறவங்களாம் மந்துன்னு இருப்பாங்க, சோம்பலாக இருப்பாங்க. இதே லக்னத்தில் சனி வக்ரமாக இருந்தாருன்னு வைங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒரு தொழிலை வந்து நல்லா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ தொழிலில் ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இந்த சனி வக்ரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வக்ரகோள்கள் பல பல வாய்திடும் முக்கியமானவர் பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட குறளே இருக்குது. அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல பலனையே கொடுப்பார். அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே மாற்றுவார். மந்தமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது அந்த ஜாதகர்னால சுறுசுறுப்பாக இருப்பார், ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் பார்க்குற பார்வை எப்பவும் போல தான், வக்ர பார்வையாக இருந்தாலும் வக்ரகதி நிவர்த்தி பார்வையாக இருந்தாலும் பார்க்குற இடத்த கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார், அது வேறு விஷயம். இருந்தாலும் வக்ரமாக இருக்கும்போது அந்த குணநலன்களை கொஞ்சம் ஆக்டிவேஷன் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பார், நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார். தொழில் அவர் ஜீவனக்காரகன் இல்லையா, அப்போ கண்டிப்பாக வக்ர சனி உங்களுக்கு நல்ல தொழிலை கொடுப்பார், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். இப்போ இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7ஆம் பார்வைங்கிறது நேருக்கு நேர், அதை விட நம்மளுக்கு 3, 7, 3, 10 அப்படிங்கிற ஸ்பெஷல் பார்வையில் தான் நம்மளுக்கு அதிக கவனம் செலுத்தணும். அப்போ 3ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் பார்க்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக ஒரு தீய விஷயங்களை கொடுப்பாரு, ஒரு புகையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு, அதில் ஒரு போராட்டத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒளி பெருந்திய கிரகம். சுக்கிரன் அப்படின்னாலே நல்ல ஒளி பெருந்திய கிரகம் தான், நல்லா ஒயிட்டாக நல்லா வந்து இதாக கொடுப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கண்ணு தான், சுக்கிரனுக்கு 2 கண்ணும் இல்லை. அந்த ஒத்த கண்ணை வச்சுட்டே அவர் வந்து நல்லா ஒரு 50% பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அவர் எந்த பாவத்தை பார்க்குறாரோ கண்டிப்பாக ஒரு ஆடை ஆபரணங்கள் சொகுசு நம்ம சுகவாசி அப்படின்னாலே சுக்கிரன் தான். அப்போ அவர் ஒரு கண்ணால் பார்க்கும்போதே 50% பலன் ஒரு சுகவாசியே கொடுத்துருவார். அப்போ பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஒரு பெண்கள் மூலமாக நல்ல பலன்களையோ ஒரு தொழிலில் முன்னேற்றத்தையோ ஒரு தினமும் கிடைக்கக்கூடிய பணம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அதே போல் சொகுசு பங்களா, சொகுசு ஆடம்பரமான விஷயங்கள், காஸ்ட்லியான பொருட்கள் வாங்குறது, இது எல்லாமே சுக்கிரன் தான். அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார், சுகபோகங்களை அவர் அனுபவிக்க விடுவார். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அப்போ சுக்கிரன் சம்மந்தமான தொழிலை செய்யும்போது கண்டிப்பாக அதில் அவங்க முன்னேற்றமாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாங்க, அதில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது. இந்த ராகு கேதுலாம் நம்ம வந்து இப்போ செவ்வாய் கூட ராகு இருக்கார் அப்படின்னா, செவ்வாய் வந்து ஒரு கிரகம் 4, 7, 8 அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு, ராகுவோடு சேர்ந்து பார்க்குறாருன்னு வைங்க, ரொம்ப ஜாலியாகிடுவார், ரொம்ப குஷியாகிடுவார். செவ்வாய் ஆல்ரெடி வந்து ரொம்ப வேகமானவர், சுறுசுறுப்பானவர், அதோட ராகுவும் சேர்ந்துட்டாருன்னா 2 பேர் சேர்ந்து கெடுக்கக்கூடிய விஷயங்களை நல்லா செய்வார். இதே வந்து ஒரு குரு பார்த்துட்டாருன்னு வைங்க, அந்த செவ்வாய் ராகு வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா கொஞ்சம் குறையும், அவ்வளோதான வழிய அங்கே பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பார். ஒரு ராகுனாலே பிரம்மாண்டம், செவ்வாய் வந்து வேகமான கிரகம், அப்போ அந்த விஷயத்தை வேகமாக செஞ்சு பிரச்சனையை மாட்டிக்குவார். ஒரு வேகமாக ஒரு சுறுசுறுப்பாக செய்கிறேங்கிற பேரில் அங்கே ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துருவார், வம்பு சண்டைகளை கொடுப்பாரு, கேஸை கண்டிப்பாக இழுபறி ஆக்கி விடுவார். அப்போ குசியாக சேர்ந்து செவ்வாய் ராகும் ஜாலியாக நிறைய விஷயங்களை கெடுதல் கொடுத்துருவார். அதே வந்து செவ்வாய் கேது இருக்காருன்னு வைங்க, கேது வந்து என்ன பண்ணுவார்னா செவ்வாய் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கிடுவார். கேது எந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய பலன்களை குறைச்சிக்கிட்டே வருவார். செய்யாத, பொறுமையாக இரு அப்படின்னு அடக்கி அவரை குனிய வச்சுட்டு கொட்டிக்கிட்டே இருப்பார், கொட்ட மாட்டார், அவரை வந்து அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பார், செய்யாத, போதும், நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செவ்வாய் ராகுவுக்கும் செவ்வாய் கேதுவுக்கும் இதுதான் வித்தியாசம். செவ்வாய் கேது இருக்கிறவங்க செவ்வாயோட பார்வை கொஞ்சம் கொஞ்சம் குறையும், அந்த தீய பலன்கள் குறையும். அப்போ குருவோட கேது இருக்கிறாருன்னு வைங்க, பணத்தையும் கொடுப்பாரு, கடனையும் கொடுப்பாரு. குரு கேது இணைவு கண்டிப்பாக நல்ல கடனை கொடுத்துருவார், நிறைய கடனை கொடுத்துருவார். இப்போ குருவும் கொடுப்பாரு,
கேதுவும் அதை அடக்கிக்கிட்டே வருவார். இருந்தாலும் அந்த கடனை வந்து அடைக்க முடியாத விஷயமாக ஆகிவிடும். அப்போ இந்த கேது பகவான் எந்த எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகங்களை நல்ல பலனாக இருந்தாலும் கெடுதல் பலனாகவும் இருந்தாலும் செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பார். குறையிட்டு பார்த்துக்கலாம், பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ கேதுவோட சேர்ந்த கிரகங்கள் எல்லாமே பலனை குறைவாக தான் இருக்கும். இப்போ கிரகங்களை பற்றி நம்ம நவகிரகங்களையும் சொல்லிட்டோம். நவகிரகங்களும் இந்த ராகு கேதுவோடு இருந்தால் என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ குரு ராகு சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தனம்ங்கிறதுல ஒரு பெரிய நல்ல தனவரவை கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு காணல் நீர் மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது, அப்படியே காணாமல் போயிடும். அந்த மாதிரியான விஷயங்களை ராகு கொடுப்பாரு. ஆனால் கேதும் எல்லா பலனையும் நல்ல பலன் நல்ல சுப கிரகங்களாக இருந்தாலும் அசுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த பலனை பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி அடக்கி வைப்பார். இவ்வளோதான் விஷயங்கள். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக நம்மளுடைய கிரக சேர்க்கைகளையும் நாம் பார்க்கணும். அதே போல் இருக்கிற இடத்தையும் பார்க்கணும், பார்க்குற பார்வைகளையும் பார்க்கணும். அப்போ பார்க்குற பார்வைகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனியாக விடும். இதே சனி பகவானாக இருந்தால் புதன் வீட்டையோ சந்திர பகவான் வந்து சனி வீட்டையோ அல்லது புதன் வீட்டையோ பார்க்குறாருன்னு வைங்க, கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது பகை வீட்டை பார்த்தா பிரச்சனையை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. இதே வந்து நட்பு வீட்டை பார்த்தா பகையை குறைச்சி தீய பலனை குறைச்சி கொடுப்பார். இதே வந்து உச்சமான வீட்டை பார்த்தாரு அப்படின்னா தன்னுடைய உச்ச பலத்தில் ஏதோ ஒரு 80% அவர் கூட்டி கொடுப்பார். அப்போது இருக்கிற இடத்த எந்த பாவத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் கிரகங்களோட சேர்க்கைகள் எந்த கிரக சேர்க்கைகள் இருக்குது அதை பொறுத்து தான் இந்த பார்வை பலனும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இது வரைக்கும் நம்ம கிரகத்தோட பார்வை பலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். திருப்பூர் மாவட்டத்தில் அவினாஷ் ரோட்டில் நான் வந்து ஆஃபீஸ் போட்டிருக்கேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308 என்ற எண்ணிற்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன்.